அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதை பேர் வந்து அஞ்சு எங்கே காணோம். அந்த கதையில் வந்து அஞ்சு இவங்க ரெண்டு பேர் தான் தேடி கண்டுபிடிக்க போகிறாங்க. இவன் பேர் புல்புலி, இவன் பேர் மைனா. நம்ம எல்லாரும் வீட்டில் கோழி வளர்ப்போம்ல, அது மாதிரி இவங்களும் வளர்க்குறாங்க. இப்போ கோழியெல்லாம் திறந்து விடுறாங்க. இப்போ அவங்க எண்ணுறாங்க, 1 2 3 4 பின்னாடியே வருது. 5 எங்கே காணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. மைனா உள்ளே போய் பார்க்குறா, 5 காணும். இவங்க வீட்டில் பன்னி வளர்க்குறாங்க. அது அவங்க அம்மா அந்த பன்னிக்குட்டியோட அம்மாட்ட போய் கேட்குறாங்க. அப்போ வந்து அது பாஷையில் எனக்கு தெரியல அப்படின்றாங்க. ஆடுகிட்டையும் போய் கேட்குறாங்க, அதுவும் அது பாஷையில் வந்து தெரியல அப்படின்னு சொல்லுது. அப்புறம் 5 எங்கே காணும்னு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. இடது பக்கம் போகலாமா வலது பக்கம் போகலாமா, ரெண்டு பேரும் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் புல்புலி சொல்கிறான், இடது இந்த சைடு தான் கிடக்கு, நம்ம வலது பக்கமாகவே போகலான்றாங்க. இப்போ இங்கே பாருங்க, வயல்லாம் இறகுலாம் நிறையா கிடக்கு. ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. ஒரு காட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த 5 நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்பயும் அந்த காட்டுக்குள்ளே தேடுறாங்க, காணும். அதுக்கப்புறம் அங்கே ஒரு உருவம் தெரியுது. யார் அதுன்னு ரொம்ப இவங்க பயந்துடுறாங்க கேட்டுட்டு. இப்போ பார்த்தா அவங்க வீட்டில் வளர்க்குற செல்லப்பிராணி, அது அவங்களோட நாய்க்குட்டி தான். அவங்க நாய்க்குட்டிகிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அது வந்து அந்த இறகு மோப்பம் பிடிச்சி அது அந்த 5 கண்டுபிடிச்சிச்சு. 5 கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் இருக்க 5 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்றாங்க. அந்த கோழி எடுத்துக்கிட்டு அது முட்டைலாம் போட்டிருக்குல, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த கோழி முட்டைலாம் பொரிஞ்சு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கோழி குஞ்சு தான் இருக்கா. இப்போ அவங்க வீட்டில் 5 6 7 8 9 10 11 கோழி இருக்குது. இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கு நம்புகிறேன். நன்றி.